Hi students, welcome to Neon Light channel. நான் உங்க லதா. நாம இன்னைக்கு 11th standard quantum mechanical model of atom. இந்த லெசன்ல degenerate orbitals, filling of orbitals, then AUFBAU principle. இது மூணையும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதுல AUFBAU principle ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக் இது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு நல்லாவே புரியும். அதே மாதிரி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இத லிங்கை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம் எப்படி வந்து எஸ் ஆர்பிட்டால், பி ஆர்பிட்டால், டி ஆர்பிட்டால், எஃப் ஆர்பிட்டால் இதெல்லாம் வந்து எப்படி ஒழுங்குபடுத்துறது, என்ன ஆர்டரில் இது இருக்கும், ஒன் எலக்ட்ரான் சிஸ்டம்க்கு எப்படி இருக்கும், அதுவே மல்டி எலக்ட்ரான் சிஸ்டம்க்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அது பார்க்கல அப்படின்னா வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பாருங்கள். பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணிக்கோங்க. இப்போ இதை பார்த்தீங்கன்னா தேர் ஆர் 3 டிஃப்ரெண்ட் ஓரியன்டேஷன்ஸ் இன் ஸ்பேஸ் தட் ஆர் பாசிபிள் ஃபார் எ பி ஆர்பிட்டால். பி ஆர்பிட்டாலுக்கு 3 டிஃப்ரெண்ட் ஓரியன்டேஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ஆல் த 3 பி ஆர்பிட்டால்ஸ், என்னென்ன பி ஆர்பிட்டால்ஸ் 3 ஓரியன்டேஷன்ஸ்க்கு பிஎக்ஸ், பிஒய் அண்ட் பிஇசட்னு சொல்லுவோம். இது மூணுக்கும் சேம் எனர்ஜிஸ். இது மூணுக்கும் என்ன இருக்கும்? சேம் எனர்ஜிஸ் தான் இது மூணுக்கும். அண்ட் ஆர் கால்டு டீஜெனரேட் ஆர்பிட்டால்ஸ். இதுக்கு பேர் என்ன? டீஜெனரேட் ஆர்பிட்டால்ஸ். அதாவது எல்லா பி ஆர்பிட்டால்ஸும் இது வந்து சேம் எனர்ஜியோட தான் இருக்கும். 3 விதமான ஓரியன்டேஷன் உள்ள பிஎக்ஸ், பிஒய், பிஇசட் மூணுமே சேம் எனர்ஜியோட இருக்கும். இந்த மாதிரியான ஆர்பிட்டல்ஸை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? டீஜெனரேட் ஆர்பிட்டல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா however in the presence of magnetic or electric field the degeneracy is lost. அதாவது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட்லையோ ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட்லையோ இது இருக்கும்போது என்ன ஆகும்? அதோட டீஜெனரசி என்ன ஆகிடும்? லாஸ்ட் ஆகிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சேம் எனர்ஜியில் இருக்காதுன்னு அர்த்தம். ஓகேவா? டீஜெனரசி என்ன ஆகிடும்? லாஸ்ட் ஆகிடும். அதே மாதிரி பாருங்க, இன் எ மல்டி எலக்ட்ரான் ஆட்டம், அதாவது மல்டி எலக்ட்ரான் ஆட்டம்னா ஹைட்ரஜனை தவிர மற்ற விஷயங்கள். மல்டி எலக்ட்ரான் ஆட்டம் இன் அடிஷன் டு த எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் பிட்வீன் த எலக்ட்ரான் அண்ட் த நியூக்ளியஸ் தேர் எக்ஸிஸ்ட் எ ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் அமங் த எலக்ட்ரான்ஸ். சாதாரணமாகவே இது உங்களுக்கு தெரியும். அதாவது ஒரு மல்டி எலக்ட்ரான் ஆட்டம் இருக்குது அப்படின்னாக்கா அதில் நியூக்ளியஸுக்கும் எலக்ட்ரானுக்கும் நடுவில் ஒரு ஃபோர்ஸ், ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸுகளுக்கு நடுவில் ஒரு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும். புரியுது அவங்களுக்கு? ஏன்னா எலக்ட்ரான்ஸுங்கிறது நெகட்டிவ்லி சார்ஜ்டு, ரெண்டும் ஒன்று என்ன பண்ணிக்கும்? ரிப்பல் பண்ணிக்கும். அதனால அதில் ஒரு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும். நியூக்ளியஸில் இருக்கிறது வந்து புரோட்டான்ஸ் பாசிட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரான்ஸ் வந்து நெகட்டிவ் சார்ஜ், ரெண்டுக்கும் இடையில ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும். புரியுது அவங்களுக்கு? இந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸை நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ரெண்டு ஃபோர்ஸும் எப்படி இருக்குன்னா ஆப்போசிட் டைரெக்ஷனில் இது ரெண்டும் ரியாக்ட் பண்ணும். அப்படி தானே ஆகும்? ரெண்டும் எப்படி ஆப்ரேட் ஆகும்? ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஆகும். நியூக்ளியஸ்லேருந்து எலக்ட்ரானை பிடிச்சி உள்ளே இழுக்கும். இந்த எலக்ட்ரான்ஸ் ஒன்று தள்ளுறதுனால என்ன ஆகும்? ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். அப்போது ரிசல்ட்டாக நமக்கு இந்த நியூக்ளியர் ஃபோர்ஸில் வந்து ஒரு டிக்ரீஸ் இருக்கும் இல்லையா? ஒரு எலக்ட்ரான் மேலே இருக்கக்கூடிய ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸில் ஒரு குறைவு இருக்கும், ஒரு கம்மியாகும், ஒரு டிக்ரீஸ் ஆகும். இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னாக்கா எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். அப்போது ஒரு எலக்ட்ரான் மேலே இந்த டிக்ரீஸ் ஆன எனர்ஜி போக எந்த அளவுக்கு அது மேலே ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ்னு சொல்கிறோம். இன்னொரு தடவை சொல்கிறேன், புரிஞ்சுக்கங்க. மல்டி எலக்ட்ரான் ஆட்டம் எடுக்கும்போது நியூக்ளியஸுக்கும் எலக்ட்ரான்ஸுக்கும் நடுவில் ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், அதாவது ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும். அப்போது எலக்ட்ரான்ஸுக்கும் நடுவில் ஒரு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும். இந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸும் இந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸும் ஒன்று ஆப்போசிட் டைரெக்ஷனில் தான் ஆப்ரேட் ஆகும். அப்படி ஆகும்போது நியூக்ளியஸோட அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸில் ஒரு டிக்ரீஸ் இருக்கும். அப்போது எலக்ட்ரான் மேலே இருக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸ்லேயும் என்ன ஆகும்? ஒரு டிக்ரீஸ் இருக்கும். அந்த டிக்ரீஸ் சொல்கிறோம் இல்லையா? அப்போ அந்த டிக்ரீஸ் ஆனதுக்கப்புறம் எலக்ட்ரான் மேலே நெட் சார்ஜ் என்ன இருக்குது, என்ன ஃபோர்ஸ் இருக்குது, அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். புரியுது அவங்களுக்கு? த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் டிபெண்ட்ஸ் ஆன் த ஷேப் ஆஃப் த ஆர்பிட்டல்ஸ் அண்ட் இட் டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் அசிமியூத்தல் குவாண்டம் நம்பர் எல். இந்த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் எதை பொறுத்தது அப்படின்னா ஆர்பிட்டாலோட ஷேப்பை பொறுத்தது. ஒரு ஆர்பிட்டால் என்ன ஷேப்பில் இருக்கோ அதை பொறுத்து இந்த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் என்ன ஆகும்? மாறும்.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அசிமியூத்தல் குவாண்டம் நம்பர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னாக்கா இந்த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் என்ன செய்யும்? டிக்ரீஸ் ஆகும். புரியுதா உங்களுக்கு? The order of the effective nuclear charge felt by a electron in an orbital within the given shell is S, P, D, F. அப்போ effective nuclear charge எதுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Sக்கு அதிகமாக இருக்கும். இந்த ஆர்டரில் தான் அது இருக்கும். புரியுதா உங்களுக்கு? Greater the effective nuclear charge, greater is the stability of the orbital. எதுக்கு வந்து நியூக்ளியர் சார்ஜ் எந்த ஆர்பிட்டலுக்கு அதிகமாக இருக்கோ அந்த ஆர்பிட்டலோட ஸ்டெபிலிட்டி அதிகம். எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் கிரேட்டராக இருந்தால் ஸ்டெபிலிட்டியும் எப்படி இருக்கும்? கிரேட்டராக இருக்கும். அப்போது SPDF இதில் எதுக்கு வந்து எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அதிகம்? Sக்கு அதிகம். அப்போ Sஓட ஸ்டெபிலிட்டி அதிகம்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ ஹென்ஸ் வித்தின் எ கிவன் எனர்ஜி லெவல் த எனர்ஜி ஆஃப் ஆர்பிட்டால்ஸ் ஆர் இன் த ஃபாலோயிங் ஆர்டர். ஆனால் இதோட எனர்ஜிஸ் வந்து எந்த ஆர்டரில் இருக்கும்? அப்போது இந்த நீங்கள் கீழே போட்டிருக்க பார்த்தீங்களா SPDFங்கிற இந்த ஆர்டரில் உங்களுக்கு இருக்கும். புரியுதா உங்களுக்கு? இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள் எனர்ஜி லெவல்ஸ் ஆஃப் அட்டாமிக் ஆர்பிட்டல்ஸ். அட்டாமிக் ஆர்பிட்டல்ஸோட எனர்ஜி லெவல்ஸ் நம்ம முதல்ல பார்த்தது தான் இது. இதை வந்து நம்ம இங்கே வந்து இந்த இதில் வந்து நம்ம குறிச்சிருக்கோம் எனர்ஜி எப்படி இருக்கும்ட்டு. 1s 2s அப்புறம் 2p அப்புறம் 3s 3p 4s அப்புறம் 3d 4p 5s 4d அப்புறம் 5p. இந்த மாதிரி நம்ம முதல்ல ஒரு போன வீடியோவில் நம்ம ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்ம வந்து இதை போட்டு நம்ம கற்றுக்கிட்டோம். அதை தான் வந்து உங்களுக்கு இந்த எனர்ஜி லெவலை இந்த இடத்துல என்ன செஞ்சுருக்காங்க? காமிச்சிருக்காங்க. The energies of same orbital decrease with an increase in the atomic number. அதாவது energies of same orbital decrease with an increase in the atomic number. Atomic number increase ஆகும்போது என்ன செய்யும்? energies வந்து decrease ஆகும். For example, the energy of the 2s orbital of hydrogen atom is greater than that of 2s orbital of lithium and then that of lithium is greater than that of sodium. இப்போ அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆக ஆக எனர்ஜி என்ன ஆகிக்கிட்டே போகும்? டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்போ ஹைட்ரஜனுக்கு அட்டாமிக் நம்பரை விட லித்தியத்துக்கு அட்டாமிக் நம்பர் என்ன அதிகம்? லித்தியத்தை விட சோடியத்துக்கு அதிகம். அப்போ எனர்ஜிஸ் என்ன ஆகிட்டே போகும்? டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்போ எனர்ஜி எதுக்கு அதிகமாக இருக்கும்? ஹைட்ரஜனுக்கு அதிகமாக இருக்கும். அப்போ ஹைட்ரஜனுக்கு எனர்ஜி அதிகம், அடுத்து லித்தியத்துக்கு, அதுக்கப்புறம் சோடியத்துக்கு, அதுக்கப்புறம் பொட்டாசியத்துக்கு, அப்படி தான் எனர்ஜி லெவல் இருக்கும். அப்போ எது வந்து ஹையர் எனர்ஜி உள்ளதுன்னு கேட்டாக்கா பொட்டாசியமா ஹைட்ரஜனான்னு கேட்டாக்கா ஹைட்ரஜனுக்கு தான் எனர்ஜி வந்து அதிகமாக இருக்குது. புரியுதா உங்களுக்கு? அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆக ஆக சேம் ஆர்பிட்டலாக இருந்தாக்கா, அதாவது இப்போ எஸ் ஆர்பிட்டல்னா எஸ் ஆர்பிட்டலாகவே இருந்தாக்கா அதோட எனர்ஜி என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகுது. அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆகும்போது எனர்ஜி வந்து டிக்ரீஸ் ஆகும். ஆனால் என்ன ஆர்பிட்டலாக இருக்கணும்? சேம் ஆர்பிட்டலாக இருக்கணும். புரியுதா? ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃபில்லிங் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ். இப்போ இந்த ஃபில்லிங் ஆஃப் ஆர்பிட்டால்ஸில் நம்ம எலக்ட்ரானை எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய ரூல்ஸ், நிறைய பிரின்சிபிள்ஸ் இருக்குது. அதில் நாம் உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய சப்ஜெக்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஃபா பிரின்சிபிள், தென் பாலிசி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபிள், ஹன்ஸ் ரூல், இது மூணும் உங்களுக்கு இருக்குது. இது மூணும் எப்படி வந்து ஒரு ஆர்பிட்டாலில் எலக்ட்ரான் போய் ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறதுக்காக தான் இந்த 3 ரூல்ஸும் இருக்குது. ஓகேவா? இப்போ இதில் நம்ம ஆஃபா பிரின்சிபிள் பற்றி பார்க்கலாம். த வேர்ட் ஆஃபா இன் ஜெர்மன் மீன்ஸ் பில்டிங் அப். அதாவது ஆஃபாங்கிறதுக்கு மீனிங் என்ன? பில்டிங் அப். இது வந்து ஒரு ஜெர்மன் வேர்டு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இந்த கிரவுண்ட் ஸ்டேட் ஆஃப் த ஆட்டம்ஸ் த ஆர்பிட்டால்ஸ் ஆர் ஃபில்டு இன் த ஆர்டர் ஆஃப் தர் இன்க்ரீசிங் எனர்ஜி. ஒரு கிரவுண்ட் ஸ்டேட்டில் ஆட்டம் இருக்கும்போது அதோட ஆர்பிட்டால்ஸ் வந்து எனர்ஜி இன்க்ரீஸ், எப்படி எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுதோ அதே மாதிரி இன்க்ரீசிங் எனர்ஜி லெவல்லையே உங்களுக்கு அந்த ஆர்டர்லேயே என்ன ஆகிடலாம்? ஃபில் பண்ணிடலாம். That is, the electrons first occupy the lowest energy level available to them. அப்போ எப்படி எலக்ட்ரான் வந்து ஆக்குபை ஆகும்? லோயஸ்ட் எனர்ஜி லெவல்லேருந்து ஹையஸ்ட் எனர்ஜி லெவலுக்கு ஆக்குபை ஆகிக்கிட்டே போகும். அப்போ ஃபர்ஸ்ட் லோயஸ்ட் எனர்ஜி லெவல் தான் ஃபஸ்ட்டு என்ன செய்யும்? ஃபில் பண்ணும். லோயர் எனர்ஜி லெவல் வந்து கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க. எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணும்? அடுத்த லெவலுக்கு என்ட்ரு ஆகும்.
புரியுதா சொல்றது? once the lower energy orbitals are completely filled, then the electrons enter the next higher energy orbitals. அதாவது 1s ஆர்பிட்டால fill ஆனதுக்கு அப்புறம் தான் 2s ஆர்பிட்டாலுக்கு போகும். 2s fill ஆனதுக்கு அப்புறம் தான் 3s ஆர்பிட்டாலுக்கு போகும். அந்த மாதிரி. ஓகேவா? The order of filling of various orbitals as per the AUFBAU principle is given, which is in accordance with n+l rule. அப்போ AUFBAU பிரின்சிபிள் எதை வந்து எதன் மூலமாக இந்த ஃபில்லிங்கை தருது அப்படின்னாக்கா n+l ரூல் மூலமாக தான் சொல்லுது. n+l ரூல் லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? அப்போது அதே ரூல் படி நம்ம அதில் பார்ப்போம் இல்லையா? 1s, அப்புறம் 2s, அப்புறம் 2p, அதுக்கப்புறம் 3s, அப்புறம் 3p, அதுக்கப்புறம் 4s, அப்புறம் 3d அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டே வந்தோம் இல்லையா? அந்த ஆர்டரில் தான் AUFBAU பிரின்சிபிளில் என்ன செய்ய போகுது? எலக்ட்ரான்ஸ் வந்து ஆர்பிட்டல்ஸில் ஃபில் ஆக போகுது. இப்போ அதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் n is equal to 1 அப்படின்னா அதில் 1s மட்டும் இருக்குது. n is equal to 2னா 2sம் 2pயும் இருக்குது. அது n is equal to 3ல என்ன ஆகுது? 3s, 3p, 3d இருக்கும். ஆனால் நமக்கு எப்படி ஃபில் ஆகும்? 3s ஃபில் ஆகும், அடுத்து 3p ஃபில் ஆகும். டக்குன்னு பாருங்கள், ஆரோ எங்கே வந்துருச்சு? 4sல ஃபில் ஆகிட்டு அப்புறம் 3d போகும். அதுக்கப்புறம் 4p 5sல ஃபில் ஆகிட்டு 4d போகும். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் எழுதும்போது 1s எழுதிட்டு கொஞ்சம் கேப் விட்டு 2s 2p, அப்புறம் 2pக்கு நேராக 3s 3p 3d, அப்புறம் 3pக்கு நேராக 4s 4p 4d 4f. இந்த மாதிரி நீங்கள் எழுதுனா இந்த ஆரோ வந்து ஈஸியாக போடலாம். சேம் தான். நான் ஒரு ட்ரையாங்கிள் போட்டு உங்களுக்கு சொன்னேன் இல்லையா? அதே மெத்தடு தான் இங்கே. அது நான் ட்ரையாங்கிளில் போட்டு சொல்லி கொடுத்தேன். இதில் உங்களுக்கு ஆரோ போட்டு AUFBAU பிரின்சிபிளுக்கு இப்படி தான் எழுதணும். உங்களுக்கு அது ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக இதை என்ன பண்ணிடலாம்? ஃபில் பண்ணிடலாம். எதுலேருந்து எதுக்கு வருதுன்னு பார்த்துங்க. 1sலேருந்து 2s, 2sலேருந்து 2p, அப்புறம் 3s, 3p, 3pக்கு அப்புறம் 3d போகாது. எலக்ட்ரான்ஸ் எங்கே போகும்? 4sக்கு வரும். 4sலேருந்து திரும்ப 3dக்கு போகும். அதுக்கப்புறம் 4p 5sக்கு வந்துட்டு அப்புறம் தான் 4d போகும். 4dக்கு அப்புறம் 4f ஃபில் ஆகாது. எங்கே நேராக வரும்? 4dக்கு அப்புறம் 5p 6s வந்துட்டு அதுக்கப்புறம் 4fக்கு போகும். புரியுதா? இது இந்த மாதிரி தான். நீங்கள் இந்த ஆரோ போட்டு நிறைய தடவை வரைஞ்சி பார்த்துக்கோங்க. AUFBAU பிரின்சிபிள் n+l ரூலை வச்சு தான் நமக்கு எலக்ட்ரான்ஸ் எப்படி ஃபில் ஆகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்கு. இது மட்டும்தான் AUFBAU பிரின்சிபிளில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். AUFBAU பிரின்சிபிள் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டாபிக் இது. அடுத்து நம்ம மற்ற பிரின்சிபிள் எல்லாத்தையும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.